புரொடெக்ஷன் விசா தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் மோசடி செய்பவர்களுக்கு அதிகபட்ச அபராதம் அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனை இரண்டையும் சந்திக்க நேரிடும். புரொடெக்ஷன் விசா தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதால் புலம்பெயர்ந்தோர் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த விசா வழங்கப்படுவதாக உள்துறை அமைச்சு மீண்டும் கூறியுள்ளது. சட்டவிரோத குடியேற்றத்தை ஆதரிக்கும் நபர்கள் மற்றும் தவறான தகவல்களை வழங்குபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குடிவரவு முகவர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் மட்டுமே புலம்பெயர்ந்தோருக்கு தேவையான உதவிகளை வழங்க கட்டணம் வசூலிக்க முடியும் என்று உள்துறை அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு விசாவுக்கான ஆலோசனைகளை இலவசமாக பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. அதற்காக அவர்கள் உள்நாட்டு விவகார இணையதளத்தை பார்வையிடும் வாய்ப்பு உள்ளது.